Hello friends, welcome back to TNPSC class student. இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழில் வந்து ஆல்ரெடி 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது பார்ட் 2. டே 2ல் இன்றைக்கி வந்து 51லேருந்து 100 வரைக்கும் இருக்க கொஸ்டினை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க 51வது கொஸ்டினை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். குரூப் 2க்கு இன்னுமே வந்து ஒரு 13 டேஸ் தான் இருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் நம்மளுக்கு இந்த பொது தமிழில் இருக்கிற கொஸ்டின்ஸில் வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது ரிவிஷனுக்காக எடுத்துருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் வேகமாக பார்க்க முடியுமோ நம்மளுக்கு அவ்வளோவோ யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? விடை திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 51வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? விடை திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 52வது கேள்வி, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா. அவர் தான் வந்து புத்தக சாலை அப்படிங்கிற ஒரு பாடத்தில் சொல்லியிருப்பார், கோட்ஸ் மாதிரி. ஓகே. 53வது கேள்வி, சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? விடை ராமலிங்க அடிகள். சமரச சன்மார்க்கம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ராமலிங்க அடிகள் தான். விடையும் அவங்க தான். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? விடை ராமலிங்க அடிகள். 54வது கேள்வி, மூலிகை நோய். நமக்கு வந்து இந்த மூலிகை பற்றின ஒரு லெசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஆவாரம். ஆவாரம் பூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய். வாழைப்பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண். வல்லாரை நினைவாற்றல். முடக்கத்தான் நிலை மூட்டு வலி. 54வது கேள்வி, ஆவாரம் பூ, சர்க்கரை நோய், வாழைப்பூ, வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் நிலை மூட்டுவலி. 55வது கேள்வி, பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்படின்னு யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மான். பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர்கள் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார்? விடை அப்துல் ரஹ்மான். 56வது கேள்வி, முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா அரேபியர் வணிகம் செய்த இடம். முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம். 57வது கேள்வி, ஒரு பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா தோவாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பூச்சந்தை. ஐயலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை. ஈரோடு அப்படிங்கிறது ஜவுளி சந்தை. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது மீன் சந்தை. 58வது கேள்வி, மூவலூர் ராமாமிர்த அம்மாள் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விடை 1883 முதல் 1962 வரை. கேள்வி 58வது கேள்வி, மூவலூர் ராமாமிர்த அம்மாள் வாழ்ந்த காலம் 1883 முதல் 1962 வரை. 59வது கேள்வி, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவம் என பாடியவர்? விடை பாரதியார். 59வது கேள்வி, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவம் என பாடியவர்? விடை பாரதியார். 60வது கேள்வி, தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். 60வது கேள்வி, தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர்? விடை பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். 61வது கேள்வி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடி முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. 61வது கேள்வி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த கொடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. 62வது கேள்வி, கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? விடை மயிலாப்பூர்.
63வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை சட்டமேதை அம்பேத்கர். 63வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சட்டமேதை அம்பேத்கர். 64வது கேள்வி, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை காயிதமில்லத். 64வது கேள்வி, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர். விடை காயிதமில்லத். 65வது கேள்வி, அது ஒரு பொறுத்துக. அதாவது வெளிநாட்டு அறிஞர் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்களே அவங்க பிறந்த ஊர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. வாங்க பொறுத்துக பார்ப்போம். ஏ ஆப்ஷன் வீரமா முனிவர் எங்கன்னா இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். மறுபடியும் சொல்கிறேங்க. 65வது கேள்வி, ஏ வீரமா முனிவர் இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். 66வது கேள்வி, கொய்யாக்கனி என நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. கொய்யாக்கனி யார் எழுதினது? பெருஞ்சித்திரனார். விடை பெருஞ்சித்திரனார். 67வது கேள்வி, முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். ஊவேசா. மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. 68வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று தோப்பே மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினர். கூற்றும் காரணமும் சரி. விடை கூற்றும் காரணமும் சரி. 69வது கேள்வி, திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பரிதிமார் கலைஞர். 70வது கேள்வி, சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக்க. வட்டார மொழி, இருக்குது, கிளை மொழி, கன்னடம், தெலுங்கு, எழுத்து மொழி, நாளேடுகள், பேச்சு மொழி, உணர்ச்சி மொழி. 71வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் அப்படின்னு யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் வீரமா முனிவர். 72வது கேள்வி, மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். 74வது கேள்வி, மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எதுன்னு கேட்டுனா விடை குளத்தங்கரை அரசமரம். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை குளத்தங்கரை அரசமரம். 75வது கேள்வி, பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை தண்டி அலங்காரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை தண்டி அலங்காரம். 76வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. 1. தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். 2. கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோளாக கொண்டவர். 3. நா. முத்துசாமி
தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா அவர் கலைஞாயிறு விருது, கலைஞாயிறுன்னு சொல்லி அடைப்பெயரால் அழைப்பாங்க. அவர் தான் சொல்லியிருப்பார் நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையில் முக்கிய அடையாளமாக ஆக்கியவரும் நா. முத்துசாமி தான். அப்போ ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3 சரி. 77வது கேள்வி, இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். 78வது கேள்வி, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் கவிஞர் கந்தர்வன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர். விடை கந்தர்வன். 79வது கேள்வி, தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் அப்படின்னு கேட்குறாங்க. பூங்கொடி. 79வது கேள்வி, தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம். விடை பூங்கொடி. 80வது கேள்வி, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்திங்கன்னா கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர். விடை கண்ணதாசன். 81வது கேள்வி, எது உம்மை தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறது வரணும். அப்போ உம்மைங்கிற எழுத்து வந்து மறைந்து வருது. அப்போ உம்மை தொகை அதுவாக தான் இருக்கும். கொஸ்டினை பார்ப்போம். எது உம்மை தொகை? அண்ணன் தம்பி. உம்ங்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறைந்து வரும்பொழுது அதுதான் உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தேரும் பாகனும் அப்படின்னு இதில் வெளிப்படையாக வருவதால் ஆப்ஷன் சி எண்ணும்மை. என்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்தால் அவை எண்ணும்மை. என்ற சொல் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. மதுரைக்கு சென்றார், அது வந்து வேற்றுமை தொகையில் வரும். மலர்கை அப்படிங்கிறது வந்து உருவகத்தில் வரும். ஓகேங்களா? 4 ஆப்ஷனும் என்ன வரும்னு பார்த்துட்டு நம்ம போட்டோன்னா ஈஸியாக ஆட் அண்ட் அவுட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியுங்க. 82வது கேள்வி, செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை அப்படின்னா செல்வி செய்வித்தாள் அப்படிங்கிறது வரும். 82வது கேள்வி, செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள் அப்படின்னு வரணும். 83வது கேள்வி, பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் இயற்றினான் வரணும். ஓகேங்களா? 83வது கேள்வி, செய்யுள் அப்படிங்கிறது இயற்றினான். 84வது கேள்வி, சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அவன் சிவப்பு. இங்கே வந்து சிவப்பு அப்படிங்கிறத தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சிகப்புன்னு எடுக்கக்கூடாது, சிவப்பு அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 85வது கேள்வி, பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யாருன்னா நேரு. 86வது கேள்வி, எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். விடை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 87வது கேள்வி, இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. வன்சொல். 88வது கேள்வி, நண்பற்றராகி நயமில செய்வாருக்கும். இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை. நண்பற்றராகி நயமில செய்வாருக்கும். இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை. 89வது கேள்வி, அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை அப்படிங்கிறது ஒரு காய் விளையாட்டு, அது கரெக்டு. அம்மானை ஒரு சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு, அதுவும் சரி. அம்மானை விளையாட்டை 10 போய் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறாங்க, தவறு.
அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. ஆமாம், அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை காய் விளையாட்டு, அது உரையாடல் விளையாட்டு அப்படிங்கிறாங்க. இதில் தவறான விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறது தவறு. 90வது வினா, கீழ் உள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பண்பு தொகையில் தான் வந்திருக்கு. செம்மை, கருமை, பசுமை இதெல்லாம் நிறத்தை குறிப்பது. எளிமை அப்படிங்கிறது நிறத்தை குறிக்காது, அதனால் வேறுபட்டு இருப்பதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 91வது கேள்வி, ப்ரொஃபஸல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுக. ப்ரொஃபஸல் அப்படிங்கிறது கருத்துரு. 92வது கேள்வி, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்காடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி 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 அப்படிங்கிற போது யானை, கரி அப்படிங்கிறது காய்கறி. 94வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை கோலம் அழகு, குழவினா குழந்தை, கூரை புடவை, கூலம்னா குவியல் வரணும். ஸோ இது தானியம் வந்திருக்கு, தவறு, விடை தவறு. 95வது கேள்வி, தே என்பதன் பொருள் கடவுள். ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் தே என்பதன் பொருள் கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. பூமின்னு எந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் சொல்லுவாங்கன்னா கூ என்ற எழுத்து, கூ. 97வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் அப்படிங்கிறாங்க. இதற்கான சரியான சொற்றொடர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள், இது சென்டென்ஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வாக்கியங்களை நேர்படுத்தணும் அப்படின்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவள் அப்படின்னு தான் வரும், கரெக்டாக வரும். 98வது கேள்வி, முறையான சொற்றொடரினை கண்டறிக அப்படிங்கிறாங்க. அதாவது ஜம்பிள் வேர்ட்ஸ் உள்ளக்குள்ளே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்குங்களை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இதை கரெக்டாக எழுதலாம். இதற்கான சரியான விடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். இந்த சென்டென்ஸு தான் கரெக்டான சென்டென்ஸு. இது புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். அடுத்த கேள்வி 99வது கேள்வி, பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தனிநாயகம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, 100வது கொஸ்டின்ஸ். இதுதான் இந்த கொஸ்டினோடைய லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கணும். சரியான அகரவரிசை இதில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா உயிரெழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க, உயிர்மை எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்துக்களாக வருவதெல்லாம் பார்க்கணும். ஸோ உழவு, ஏர், அப்புறம் மண், மாடு. உயிர்மை எழுத்தில் மண், மாடு, இது கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஆப்ஷனும் பார்த்துட்டு 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் பார்க்கணும், அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கணும்.